பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. 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 நம பார்வதி பதையே. பகவத்கீதையிலே யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோ அஸ்மி அப்படிங்கிறார். யஜ்ஞங்களோடு நான் ஜபயஜ்ஞமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அன்னை சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர், இவருடைய 3 பேர்களுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோமானால் அது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருக்கின்றார். நாமே நாமம் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் சொல்லப்பட்டது. நாமே, நாமத்தை உடையவர் நாமி. அதாவது நமக்கு ஒரு பெயர் இருக்கு, அந்த பெயரை உடையவர் நாமளா இருக்கின்றோம். அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டால் நாம் என்ன பண்றோம்? திரும்பி பார்க்கிறோம், கவனத்திற்கு ஈர்க்கப்படுகிறோம். அதுபோல ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நாமம் இருக்கின்றது. நாமம்னா பெயர் அர்த்தம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும். பெயருக்கு பதிலாக என்ன அப்படின்னா மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கெல்லாம் சொல்லக்கூடியது பெயர், இறைவனுக்கு சொல்லக்கூடியது பெயராகவும் இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மந்திரம் அப்படின்னு சொல்லி பேர். அந்த மந்திரத்தை தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மந்திரம் என்னது? ஓம் பஞ்சாட்சர மந்திரம். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அப்படி மந்திரங்கள் இருக்கின்றது. கணபதிக்கு, விநாயகருக்கு ஓம் கம் கணபதையே நமக, முருகனுக்கு ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய, அதோட சரி. அம்பிகைக்கு ஓம் ஐ மகாசக்தி நமக சொல்லப்போம். நாராயணனுக்கு ஓம் நமோ நாராயணாய. இதெல்லாம் அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மந்திரத்தை உடைய தெய்வம் இப்போ நம்ம அர்ச்சனைலாம் பண்றோம், எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக ஜபம் பண்றோம். இதற்கு ஒரு தனி சக்தி இருக்கு, ஜபசக்தி, ஜபசக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நாமம் பெரியதா, அந்த நாமத்தை உடைய இறைவன் பெரியவரா, சக்தி அதிகமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இறைவன் மூலமூர்த்தி, அந்த நாமத்துக்கு உண்டான மூர்த்தி பெரியவர் தான், இல்லைன்னு சொல்லல. சர்வஜ கல்பன், சர்வாந்தர்யாமி அப்படின்னு சொல்லி இறைவனை சொல்லுகின்றோம். ஆனாலும் இறைவனை விட இறைவனுடைய நாமத்துக்கு என்னதுன்னா சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. நாமையை விட நாமத்திற்கு தான் என்னது சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படி சாமி நீங்க சொல்றீங்க? உதாரணம் என்ன? எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 உதாரணங்கள் சொல்றேன். மார்க்கண்டேய மகரிஷி இருக்கார்.
உங்களுக்கு எல்லாரும் கதை தெரியும். மார்க்கண்டேயன் என்றும் எத்தனை வயசு? 16. அப்படி அவருடைய வாக்கியம் அந்த வரம் அப்படி சதா இறைவனையே சிவனையே என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வைஷ்ணவத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரகலாதனா நமக்கு நல்லா தெரியும். சின்ன வயதுல இருந்து அவருடைய தாய் அப்பா வந்து என்ன பண்றாரு, அரக்க அரசன், அசுர அரசன், நான் தான் தெய்வம், இந்த உலகத்துல என்னை தவிர பெரிய ஆள் யாரும் கிடையாது, ஓம் இரண்யாய நமக சொல்லு அப்படிங்கிறது. சொல்லும் போது சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போனவனே குருகுலத்துக்கு போனவனே அந்த குழந்தை பிரகலாதன் தன்னை மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கிற குழந்தைகள் அனைவரையும் என்ன மந்திரத்தை சொல்ல வைக்கிறான் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய, ஆக்கும் கடவுள் நாராயணனுக்கு நிகரான கடவுள் வேற எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை பார்க்கிறாரு. அங்க இருக்கின்ற தேவலாளர்கள் காவலாளிகள் எல்லாரையும் அந்த நாராயண மயமா மாற்றிருக்கு. அந்த சக்தி இருந்திருக்கு. அப்ப நாராயணா நாராயணா சொல்லி சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தோட சக்தி இந்த குழந்தைங்க வந்து அந்த ஆவிர்வாவம் ஆகுது. மற்ற எல்லா விஷயங்களும் புராணத்துல நம்ம பார்க்கணும். அப்போ கடைசியா கிளைமேக்ஸ் ஃபைனலா வந்து இரண்யா கேட்கிறான், இரண்யகசிபு கேட்கிறான், நாராயணா நாராயணா சொல்றீங்க, அந்த நாராயணன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த குழந்தை சொல்றது, அவன் இல்லாத இடம் எங்க அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற இடம் எங்க சொல்லு அப்படின்னா, தோணிலும் இருப்பான், உறுப்பிலும் இருப்பான், நம்முடைய மனதிலும் இருக்கின்றான். சொல்ல போன எல்லா தெய்வங்களும் வெளியில் இருக்கின்ற உருவங்கள்லாம் நம்ம கற்பனை பண்ணதுதானே ஒழிய, நமக்கு ஏற்றார் போன்று நம்ம உருவகப்படுத்தப்பட்டதுதானே ஒழிய, உண்மையிலே கடவுள் எங்க இருக்கின்றார் அப்படின்னா, தூணிலும் இருக்கார், திரும்பிலும் இருக்கார், அனைத்து இடத்திலும் இருக்கின்றார். பார்க்க வேண்டும் என்ற ஒரு நீக்கமாக நிறைகின்ற பரிபூரணானந்தவன் தாய்வான் அவர் சொல்லி வச்சிருக்கார். எல்லா இடத்தில் இருந்தாலும், கோவிலில் இருந்தாலும், கருவறையில் இருந்தாலும் நம்முடைய மனதிலேயே இருக்கின்றார். இறைவன் குடிகொண்டிருக்கின்ற இடம் முக்கியமா அப்படின்னா மனிதனுடைய மனதுதான். சுத்தமான மனதில் ஜபம் செய்ய செய்ய இறைவனுடைய அந்த சாநித்தியம் ஒரு மனிதனுடைய மனதுக்கு புத்திக்கு என்ன ஆகுது, வந்துடுது. இது ஒரு உதாரணம். பிரகலாதனுடைய உச்சாரணை ஓம் நமோ நாராயணாய சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. மார்க்கண்டேய மகரிஷி அப்படி. அதை விட சிறந்த உதாரணம் ராமாயண காவியத்தை எழுதிய ஆச்சாரியர் யாருன்னா வால்மீகி மகரிஷி. அவர் அவருடைய பூர்வாசிரமத்தில் எப்படி இருந்தார், வழிப்பறை கொள்ளைக்காரர். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டைம் இல்லை. நாரதர மகரிஷி சந்திக்கிறார். யாரு? அந்த வால்மீகி மகரிஷி பூர்வாசிரமத்தில் கொள்ளைக்காரனா இருக்கார். இந்த கதையெல்லாம் வந்து நடந்த பிறகு அவருக்கு ஒரு ஒப்பந்தத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தான் செய்கின்ற காரியம் அனைத்தும் பல காரியங்கள், அது தனக்கும் மட்டுமல்ல எல்லாருக்குமே சொந்தமானது, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாலுமே நாரதரை சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு சொல்லி அது ஒரு நிரூபிக்கிறார். இந்த கதையில வருது. கடைசியில அந்த வால்மீகி மகரிஷியா வரப்போகின்ற அந்த மனிதன் இதுக்கு முன்னாடி பூர்வாசிரமத்தில் அந்த பங்கைகள் தோத்து போறான். தோத்து போனா என்ன அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, நாரதர் மகரிஷிக்கு பின்னாடி சன்னியாசாசிரமத்துக்கும் நான் சொல்ற மாதிரி பின்னாடி வந்துடும். யாரு? அந்த வந்துரு. கிளைமேக்ஸ் என்ன ஆகுது கடைசியில் அப்படின்னா, நாரத மகரிஷி தாரக மந்திரத்தை சொல்லுகிறார். தாரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா கரதி விதி தாரக, பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு உதவக்கூடிய ஒரு மந்திரம் தான் என்னதுன்னா ராம மந்திரம். ராம மந்திரம், தாரக மந்திரம். இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு நான் உய்வடைவதற்கு என்ன வழி சொல்லி அந்த மனுஷன் கேட்கிறான். அந்த ஆள் கேட்கிறாரு, ராமநாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் ராமநாமத்தை உபதேசம் பண்றாரு. ராமா சொல்லு அப்படிங்கிறது. இந்த ஆளுக்கு வாயில வரல, வார்த்தை வரல, படிப்பறிவு இல்லாதவர். இந்த காட்டுல வந்து மராமரங்கள், மராமரம் அப்படின்னு சொல்லி மரம் ஒண்ணு இருக்கு. மராமரம், மரா அப்படின்னாலே அது ஒரு மரம். அந்த மரத்தை பார்த்து இந்த மரம் பேராவது தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறது.
மரா சொல்லு, மரா 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 சொல்ல சொல்ல என்ன ஆகுது? கடைசியில நாமமந்திரம் அவருடைய நாவிற்கு பழக்கத்துக்கு வருது, உச்சாரணம் பண்றான். இந்த மந்திரத்தை சொல்ல 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 கடைசியில அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு? சாதாரண மனிதன் என்ன ஆனாப்போ மகரிஷி ஆயிட்டான். அவர் தான் யாரு? வால்மீகி மகரிஷி. அவருக்கு அந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னா, அவரை சுற்றி இந்த பேர் தான் வன்மீகம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் புற்று. ஒரு மனிதனை சுற்றி என்னாச்சு? புற்று வந்து மூடி இருந்துச்சு, பாப புற்று மாதிரி. அதிலிருந்து தோன்றியவர், அதிலே இருந்ததுனால அவருக்கு வன்மீக மகரிஷி சொல்லி அப்புறம் வால்மீகி. ராமாயண காவியத்தை எழுதியவர் யாரு அப்படின்னா வால்மீகி மகரிஷி. இன்றைக்கு ராமாயணத்துக்கு அடித்தளமாக முதல் காவியமாக திகழக்கூடிய அந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதியவர். அத்தகைய சக்தி எதிர்த்து வந்தது அப்படின்னா, ஒரு தெய்வத்தினுடைய வாழ்க்கை வரலாறையே ராமாயணம் நடந்ததற்கு முன்போ பின்போ என்ன பண்ற ராமாயணத்தை எழுதினார். பிரத்யட்சமா ராமனை வந்து தன்னுடைய அகக்கண்ல என்ன பண்றாரு பார்க்கிறாரு. இப்ப நாமத்துக்கு என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு வலிவு இருக்கின்றது. முதல்ல சொன்னது மார்க்கண்டேய மகரிஷியை சொன்னேன், பிரகலாதனை சொன்னேன். என்ன கடைசியா சொன்னது யாரு அப்படின்னா வால்மீகி மகரிஷி. ஒரு நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமத்தின் வடிவமாக இருக்கின்ற இறைவனே நம்ம இடத்துல என்ன பண்றாரு? ஆவிர் நுழைகின்றார், வசிக்கின்றார். நாம அவருக்கு என்ன பண்றோம்? ஆட்பட்டு விடுகின்றோம். இந்த கலியுகத்திலே சிறந்த உதாரணமாக சொல்லக்கூடிய நல்ல ஆத்ம சாதகர், நாம வழிபடுகின்ற தெய்வம் அன்னை சாரதா தேவியார். விளையாட 2 மணிக்கு எந்திரிச்சு கங்கையில குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்களா? யாருக்கும் தெரியாம இந்த குடிசைக்கு என்ன பண்ணுவாங்க? லட்சக்கணக்கில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை அத்தனை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில கிடையாது. புரட்சரணம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜபங்களை செய்திருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு ராமகிருஷ்ண மடம் இந்த அளவுக்கு தழைத்தோங்கி இருக்கின்றது, சாரதா மடம் இந்த அளவுக்கு தழைத்தோங்கி இருக்கின்றதுன்னா என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாம் பண்ண தபஸ் தான். எத்தனையோ சிஷியர்கள் வந்து அம்மையாருடைய கால்நடையில் விழுந்து நமஸ்காரம் பண்ண 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 இந்த மாதிரி கை காலம் வலிக்கும், உடம்புலாம் வந்து நோக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஆத்மசக்தியை எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறார். அந்த சக்தி என்ன அப்படின்னா நம்ம ஜபமானதுனால வந்தக்கூடிய சக்தி. ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, அங்க போய் நீங்க மந்திர தீட்சை வாங்கிக்க, அம்மையார்கிட்ட போய் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு, எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்கு, அங்க போ அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணரே என்ன பண்றாரு? வழிகாட்டி இருக்கின்றார். நாமெல்லாம் வணங்கக்கூடிய திருமூவர் விவேகானந்தர், சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சிறந்த உதாரணம். எதற்கு அப்படின்னா பக்திக்கு, ஜபத்திற்கு. கலியுகத்துல ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னா பக்தி மார்க்கம் தான், இறைவனை அடைவதற்கு. ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கார். ஆனால் அந்த பக்தி மார்க்கத்திலும் ரொம்ப சுலபமானது, செலவில்லாதது என்னது அப்படின்னா ஜபம் தான். அந்த ஜபத்தை தான் மாணவர்களே, மாணவிகளே, நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? காலையில 10ஆம் வகுப்பு மாணவிகள், இப்ப 11ஆம் வகுப்பு மாணவிகள், அடுத்தது 12ஆம் வகுப்பு மாணவிகள் எல்லாம் சொல்ல போறீங்க. உங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க தெரியுமா? இப்ப நீங்க கொஞ்சமாவது சொன்னீங்கன்னா தான் உங்களுடைய வருங்காலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதா? மறந்துடுமா? மறக்காது இல்ல? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கமா நகரோட சாவும்போது சங்கரா சங்கரா அப்படின்னா சங்கரா வரமாட்டான். இப்பத்திலிருந்தே சொல்லியாகணும், அப்பதான் கூட வருவான். அதனால குழந்தைகளுக்கு, அந்த மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சி. ஜபயஜம் அல்லது சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறது. அதனால நமக்குடைய சனாதன தர்மத்திலே சங்கராச்சாரியா சண்மத வழிபாடை என்ன பண்றாரு? வகுத்து கொடுத்திருக்கிறார். கணபதி கணபத்தியம், சிவன் சைவம், மகாவிஷ்ணு வைஷ்ணவம், அம்பிகை சாக்தம், அப்புறம் வந்து சூரிய நாராயணன் சௌரம், முருகனுக்கு வந்து கௌமான், 6 மதங்களையும் வகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் இருக்கு. 6ஐயும் நம்மளால வழிபட முடியாது. 6 வகையா பிரிச்சு இருந்தாலும்
இது எதுல போய் மொத்தம் அடங்குது அப்படின்னா சைவம் அப்படின்னு சொன்னாலே சைவ குடும்பம், சிவனுடைய குடும்பம் என்னது சைவம். அதுல என்ன முருகன், விநாயகர், சிவன், சக்தி எல்லாம் வந்துடும். வைஷ்ணவம் சொல்லி சொன்னோம்னா மகாவிஷ்ணு அண்டு சூரிய நாராயணன், இதுதான் பெரிய சாமியோட திட்டம். இது ரெண்டு தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், 3 பண்றோம், அப்படியே வழிபடுறோம். நம்முடைய கலாச்சாரத்திலே தமிழ்நாட்டிலே அம்பிகையுடைய வழிபாடு மிக சிறப்பாக அவ்வப்பொழுது நம்ம கொண்டாடுகின்றோம் நவராத்திரியில. அப்ப அந்த மாதிரி சிவனுக்கும் வழிபாடுகள் நம்ம நிறைய கொண்டாடுறோம், மகாவிஷ்ணுவுக்கும் உண்டு. அதனால 3 தெய்வங்களுக்கும் இன்றைக்கு அந்த மந்திரங்களை உச்சாரணை செய்து இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணை திறந்துட்டு சொல்றதுங்கிறது வேற விஷயம். ஜபம் பண்ணும்போது கண்களை மூடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து அதை கண்களை தொடர்ந்து மன ஒருமுகப்பாட்டோடு சொல்லும். 4 பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. பல மாணவிகள் மெதுவா முழுமுழுமுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நல்லா சொல்லணும். நம்ம ஆசிரமத்தில் நம்ம சொல்லாம வேற யாரும் சொல்லணும். அதனால மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனமது செம்மையாக மந்திரம் ஜபித்தே ஆக வேண்டும். செம்மையான மனது என்ன அப்படின்னா தூய்மையான மனது, அன்பு நிறைந்த மனது, கள்ளக்கவடம் இல்லாத மனது. பேர்பட்ட மனதுதான் ஆத்ம சாதனத்துக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி நாம் எல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தை உச்சாரணை செய்து மனதை ஒருமுகப்படுத்தி நல்ல நினைவுகளோடு நல்ல சம்ஸ்காரங்களோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்த தெய்வீக நிலையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு திரும்பவர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். அறிவோம்.
जय श्री आदिपराशक्ति महामाई की जय श्री शारदा महामाई की ओम ऐं महाशक्त्यै नमः ओम ऐं महाशक्त्यै नमः ओम ऐं महाशक्त्यै नमः जय श्री आदिपराशक्ति महामाई की காலையில ஜபம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அட்டாங்க யோகத்தில் ஜபம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அட்டாங்க யோகத்திலே நியமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி 8 படிகள் சொல்லப்பட்டது. இந்த 8 படிகளில் சொல்லப்பட்டதுல தியானத்தில் போய் குடித்து பிறகு நிர்விகல்ப சமாதியில போய் லயமானது. அது ஒரு வழிமுறை ராஜயோக பயிற்சி. இறைவனை அடைகின்ற மார்க்கங்களிலே 4 விதமான பாதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லி. கலியுகத்திலே சிறந்த மார்க்கம், எளிமையான மார்க்கம் பக்தி யோகம், பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே விவேகானந்தர் சொல்லுகின்றார், நாமோ ருச்சி பக்த பிரியா ஜீவதயா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்றார். நாமோ ருச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு உணவு சாப்பிட்றோம். உணவுல பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான ருசி இருக்கு சொல்ல முடியுமா? எத்தனை வகையா இருக்கு? 6 வகையா இருக்கு. இந்த ருசியெல்லாம் இந்திரியங்களுக்காக சொல்லப்பட்ட ருசி. புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு, இப்படி இருக்கு 6 வகையான சுவை. அறுசுவை அப்படின்னு சொல்லி ருசி. இந்த அறுசுவையும் என்ன சொல்றது அப்படின்னா உணவுக்கு ருசியை தருகின்றது. அது நமக்கு நாக்குக்கு நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலேயே இந்த உயிருக்கு, ஆன்மாவிற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பது எது அப்படின்னா கடவுளுடைய வழிபாடு, கடவுளை நாம் நினைத்துக் கொண்டே இருந்தோம். பரமஹம்சர் அவருடைய உபதேச மஞ்சளிலே முதல் உபதேசம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் மானுட வாழ்க்கை எடுத்திருப்பது கடவுள் வழிபாட்டிற்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இல்லறத்தார்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு கையால் உலகத்தை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையால் இறைவனை பற்றி பிடித்துக்கொள், 2 கையாலையும் உலகத்தை பிடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி உபமானத்தை சொல்றாரு. இப்ப காலையில இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பீச்சில் சொன்னேன், ஜபம் தான் நமக்கு என்ன அப்படின்னா உற்ற துணை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த ஜபம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ நம்ம கிண்ணத்துல அரிசியை வச்சு இந்த ஒவ்வொரு அரிசியும் நம்ம கொஞ்சம் எடுத்து அந்த அடுத்த கிண்ணத்துல போடும்பொழுது அந்த மந்திரத்தை சொன்ன உடனே மந்திர சக்தி என்ன ஆகுதுன்னா அந்த அரிசியில என்ன ஆகுது, படிக்கின்றது. உள்ளார்ந்து மனப்பூர்வமாக மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இஷ்ட தெய்வம் எந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நம்ம நினைக்கின்றோமோ அப்படி சொல்லும் போது செய்யும் பொழுது நாம செய்கின்ற ஜபத்திற்கு சக்தி அதிகம். உண்மையிலேயே ஜபம் செய்யும் பொழுது வாய்விட்டு சொல்வதற்கு சக்தி அதிகமா இல்லது மனசோட யாருக்கும் தெரியாம சொல்றது சக்தி அதிகமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, எடுத்த எடுப்புல நம்ம வாய்விட்டு சொல்லாம மனசுக்குள்ளே சொன்னோம் அப்படின்னா தூக்கம் வந்துடும். இப்போ இதே ஹாலில் எல்லாரும் மனசுக்குள்ளவே 1/2 மணி நேரம் முதல்ல ஒரு 3 முறை ஓம் ஐ மகாசக்தி நமக, அவ்வளவுதான்.
நீங்க பாரு மனசுக்குள்ளே உட்கார்ந்துருங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம எங்க போவோம் கடைசியில? அர்த்தம் பண்ணல. எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு, தூக்கத்துக்கு போயிடுவோம். சகஜ சமாதிக்கு போயிடுவோம். நிர்விகல்ப சமாதிக்கு போதும் எங்க போயிடுவோம்? சகஜ சமாதி. ஈஸியா தூக்கத்துக்கு போயிடுவோம். அதனால அந்த ஒரு விழிப்போடு இருக்கணும் அப்படின்னா கண்ணை திறக்காம நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். காலையில சொன்னேன் உதாரணம், இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஆஞ்சநேயர், பிரகலாதன், மார்க்கண்டேய மகரிஷி, இப்படியெல்லாம் உதாரணம் சொன்னேன். அடுத்தது ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா ஆஞ்சநேயர், ஹனுமான். ஹனுமனோட உருவத்தை பாருங்க. எப்பொழுதும் அவர் என்ன நாமத்தை ஜபிக்கின்றார்? ராமநாமம் தான். ராம ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அதேதான் ஜபமே, அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்சு, ராம காரியங்கள்லாம் முடிஞ்சு, எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கும் பொழுது சீதா தேவி ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து மாலையை பரிசு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் அதை வாங்கி பார்த்துட்டு என்ன பண்றாரு? ஒவ்வொரு மணியா கடிச்சு கடிச்சு என்ன பண்றாரு? துப்புறாரு. குறைப்பு தானே, நாமெல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அரசவையில இந்த நிகழ்ச்சி, இந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க? இப்படி பண்றாரு ஆஞ்சநேயர், இப்படி பண்றாருன்னு சொல்லி பார்த்தோன்னே ராமரே கேட்டார், என் பக்தனே நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆஞ்சநேயர் சொல்றாரு, இறைவா, என் இதயத்தில் குடிகொண்டிருப்பவனே, உன்னுடைய நாம ருச்சி இந்த முத்து மாலையில என்ன என்னால காண முடியல. இது விவகாரத்துக்காக, பகட்டுக்காக தரப்பட்டது. உன் நாமத்தை நான் ஜபிக்கின்ற பொழுது இருக்கின்ற ருச்சி, ஆனந்தம், இந்த மாலையை நான் அணிந்து கொள்வதிலோ இதுல எந்த விதமான சாராம்சமும் இல்லை. அதனாலதான் ஒவ்வொன்றா மணியா ராமநாமத்தினுடைய மகிமை இதில் இருக்கான்னு பார்த்து கடிச்சு கடிச்சு என்ன பண்ணிட்டேன்? துப்பிட்டேன் அப்படிங்கிறது. ராமநாமத்தை உச்சரிப்பதில் அவர் எவ்வளவு ஆழ்ந்து உயிரோட்டமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு தெரியுது. அதனாலதான் எந்த இஷ்ட தெய்வத்தையும் ஒரு பக்தன், ஒரு தொண்டன் எப்படி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் வைத்திருக்கின்றான் அப்படிங்கிறது பார்க்கறது ஒரே ஒரு சிறந்த உதாரணம் ஆஞ்சநேயர் தான். தன் நெஞ்சையே பிளந்து காட்டுறார். அதுக்குள்ள யார் இருக்கா? ராமன், சீதா, லட்சுமண, பரத, சத்ருக்னன் அப்படின்னு சொல்லி இந்த ராமனுடைய சாநித்தியம் அவருடைய உள்ளத்தில் இருக்கு. ராமனுடைய சாநித்தியம் அவருடைய உள்ளத்தில் இருக்கு. அதனால்தான் திருமூலர் பாடுற உள்ளம் பெருங்கோயில், மூணுடம்பே ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசம், தெள்ளர் திருத்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளம் புலனெங்கும் காளா அணிவிலங்கு. நம்முடைய உள்ளம் தான் எனது பெருங்கோவில். அந்த கோவிலே நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கின்ற எந்த மூர்த்தியை நாம் வழிபடுகின்றோமோ அந்த மூர்த்தியை நாம் மனதில் அமர்த்தி, ஹிருதய குகையில், ஹிருதய தாமரையில் அமர்த்தி நாள்தோறும் என்ன பண்றோம் அப்படின்னா ஜபம் பண்ணணும். ஜபத்துக்கு நிகரான இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இப்போ வாய்ப்புக்கு சொன்னா ஒரு பலனை, மனசுல உள்முகமா அமைதியா சொன்னா ஒரு பலனை அப்படின்னா பலன் வேறுபாடு இருக்கும். ஆனா நம்முடைய மனதில் இறைவனுக்கு கொடுக்கின்ற இடம், அந்த உள்ளுணர்வு, இந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா முழுமையாக இருக்கிற பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கணும். தியானமும் ஜபமும் அப்படி இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய மொழி, அவருடைய கருத்து. அப்படி உள்ளமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கோவிலாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த மதுரை மாநகரிலே ஒரு திருவிளையாடல் புராணத்திலே ஒரு நாயன்மாருடைய வரலாறு நடந்தது. இறைவனுக்காக உள்ளத்திலே கோவில் கட்டிய நாயனார் ஒருத்தர் இங்கு இருந்தார். என்ன நாயனார் சொல்ல முடியுமா? பூசலார் நாயனார். அதெல்லாம் ஒரு தெரியும் நினைக்கிறேன். மன்னன் சிவனுக்காக ஒரு கோவில் கட்டினான். அதுக்கு ஒரு தேதியை குறிச்சான் கும்பாபிஷேகத்துக்கு. உள்ளத்திலேயே ஒரு கோவில் கட்டினார் பூசலார் நாயனார். இவர் ஒரு தேதியை குறிச்சார். ரெண்டு ஒரே தேதி, ஒரே முகூர்த்தம், ஒரே நாள். எம்பெருமான் ஈசன் அரசனுடைய கனவிலே சென்று, உன்னுடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீ நாள் குறிச்சிருக்க, அதுக்கு நான் வரமாட்டேன். என்னுடைய பக்தன் ஒரு கோவில் கட்டியிருந்தா அதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு. 22 மகால் வடபோக்கி தெரு,
பூசலார் நாயனார் அட்ரஸ் சொல்றாரு. போய் பார்த்தா புத்தகங்கள்ல கொண்டு போய் பார்த்தா சென்னையில உட்காந்துருக்காரு. யாரு? நாயனார் உட்காந்துருக்காரு. நான் சொல்றது கதை மாதிரி சொல்றேன், உங்களுக்கு புரியணும் இருக்காரு. அதை சொல்லவும் தெரியுமா, கதை விடவும் தெரியும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. அப்போ கேட்கிறாங்க மற்றவர்கள், என்ன நீ யார் யாருன்னா, நான் ஒரு சாமியார், உன் பேர் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணிருக்க? நான் எந்நேரமும் இறைவனையே சிவனையே என்ன பண்ணிட்டு இருக்கேன், நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாளைக்கு என்னுடைய இதய கோவில்ல நான் என்ன பண்றேன், இறைவனை எழுந்துவிட பண்ணி, என்னென்ன எழுந்துவிட பண்ணியாச்சு, அதுக்கெல்லாம் நான் வந்து பூஜை எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மகனே என்ன பண்ணிட்டான், ஆச்சரியப்பட்டான். திருமூலர் வாக்கியமும் இந்த நாயன்மாருடைய திருவிளையாடலும் என்ன இருக்கு அப்படின்னா, இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ எந்த நாமத்தை உடையவனாக இறைவன் இருக்கிறானோ அந்த நாமத்தை ஜபிக்கின்ற அளவு இறைவனே நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ற குடிகொண்டிருக்கின்றார். அத்தகைய ஜபம் பண்ணும் பொழுது அந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இறைவனுடைய மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், ஷடாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், நிறைய மந்திரங்கள்ல காலையில் சொன்ன ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மிக மந்திரம். அந்த மந்திரத்தை யார் மூலம் நாம் பெற்றுக்கொள்வது? நம்மளே வந்து சொல்றதா? நம்மளே அந்த மந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஜபமாலையை வாங்கி காசிக்கு போயிட்டு ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். ஜபமாலை ஓட்டுறதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, எண்ணிக்கையில மனசு போயிடும். 108 ஆச்சா, 104 ஆச்சா, எத்தனை ஆச்சு, எத்தனை தடவை நம்ம சுத்தி இருக்கும் இந்த ஜபமாலை, அதுல என்ன போயிடும். அது ஒரு ப்ராப்ளம். கடைசியில் ஜபமாலையை தூக்கி தனியா வச்சிருக்கோம். கணக்கெல்லாம் பார்க்காம கோடி கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுதான் ஜபம். அப்போ இந்த ஜபம் மந்திரத்தை யாரோடும் பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குருமுகமாக என்ன பண்ணணும், மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு சிஷ்ய இணக்கம் எப்போ வருது அப்படின்னா, குருவினிடத்திலே முறையாக சிக்ஷை பண்ணி, குருவுக்கு மரியாதை பண்ணி, குருவுக்கு சுசுரூஷை பண்ணி, பக்திபூர்வமாக இருக்கும் பொழுது குரு என்ன பண்றாரு, நமக்கு சரி தகுதியான ஆளா இருக்கான், தகுந்த மாத்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மந்திர தீட்சையை தருகின்றார். என்ன மந்திர தீட்சை அப்படின்னா, குருவுக்கு சிஷியனுடைய மனதில் என்ன தெய்வம் இருக்கு, என்ன தெய்வத்தை அவன் வழிபடுகின்றான் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு குருவுக்கு தெரிஞ்சாகணும். அப்படி இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ற, அந்த மந்திரத்தை காதில் குரு என்ன பண்றாரு, சிஷியனுக்கு சொல்லுகின்றாரு. இந்த மந்திரத்தை பிடிச்சிட்டாங்க, இதை வந்து ஜபம். தில்லை கோவிந்தன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் ராணிப்பேட்டையில, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு காலத்துல முன்னாடி இருக்கார். அவருக்கு பெரிய சாமிஜி ஜபமாலையை கொடுக்குறாரு. இந்த ஜபத்தை நீங்க பண்ணுங்க. அவர் சிவபக்தர், புலவர், தமிழர் பண்டிகர். அப்படி கொடுக்கும்போது இந்த ஜபமாலையை கொடுத்துட்டு சாமிக்கு சொன்ன வார்த்தை ஒரு வரலாற்று வருது. இந்த ஜபமாலைய பட்டினி போடுறாருங்க அப்படின்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு, ஜபமாலைய பட்டினி போடாதீங்க, டாக்டர் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. குரு இந்த ஜபமாலையை வச்சு 3 நாளுக்கு ஜபம் செய்து இந்த மந்திரத்தெல்லாம் அதை வந்து உருவேற்றி அதை வந்து சிஷியனுக்கு கொடுத்து என்ன பண்றாரு, நீ ஜபத்தை தொடர்ந்து செய் ஆஜ்ஞாபம் செய்கின்றார். அத்தகைய குரு சிஷிய இணக்கம் அந்த மந்திர தீட்சையினால, அந்த மந்திர உபதேசத்தினால குரு விஷயம் வாங்கி அந்த மந்திரத்தை சொல்லும் போது இன்னும் ஸ்பெஷல் சக்தி கூடுது. சீக்கிரமா என்ன பண்ணலாம், முன்னேற்றம் அடையலாம். அப்படி இந்த தீட்சையிலே வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு சிஷ்யனுக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. 5 வகையான தீட்சையே சொல்றாங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மந்திர தீட்சை குரு என்ன பண்றாரு, காதுல சொல்றாரு. அப்புறம் சக்ஷு தீட்சை, கண்ணால பார்த்தே வந்து என்ன பண்றாரு, குருவுக்கு சிஷ்யனுக்கு தீட்சை கொடுக்கின்றார். சக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை. தாய்மானவருக்கு அவருடைய குரு மௌன குரு தீட்சை கொடுத்தாரு. என்னன்னா மந்திரம்லாம் கிடையாது, சொல். என்னது அப்படின்னா, இவர் கேட்டாரு, தாய்மானவர் மௌன குரு 1 அல்லது 2 முறை தான் பார்த்துருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தார். மௌன குரு என்ன தீட்சை கொடுத்துருக்காரு, தாய்மானவர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. சும்மா இரு, அவ்வளவுதான், கொடுத்து போச்சு. இது மந்திரம் அல்ல, உபதேசம். அதான் அவருடைய வாழ்க்கையில மந்திரமா இருக்கு.
தாய்மானவர் பாடல்ல அவர் முற்றிலும் எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு, இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. சித்தம் மௌனம், செயல் வாக்கு எல்லாம் மௌனம், சுத்த மௌனம் என்பால் வாய்ப்பது என்றோ ராபரமே அப்படிங்கிறது. சிறவரக்க கற்றாலும் சித்தியலாம் கற்றாலும் மனநரக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே. இப்படி மனசு, இந்த சித்தம், இந்த ஜபம், தொடர்ந்தே சுத்தி சுத்தி தாய்மானவருடைய பாடல சொல்றாரு. அப்படின்னா அவருடைய சொன்ன ஒரே வார்த்தைன்னா சும்மா இரு, பி சைலண்ட். அருணகிரிநாதர் அதான் சொல்றார், சும்மா இது சொல்லாத என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே. இப்ப ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், சும்மா இருக்கிறோமா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கப்பா, விவகாரம் ஏதோ பண்றீங்க, ஏதோ சிறிய செயல் நடக்குது, ஆனா மனசு முழுக்க அந்த செயலில் என்ன பண்ணுது, ஈடுபட்டு விட்டது. சும்மா இருக்கிற மனசு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய பெரிய கட்டமான காரியம் என்னது, சும்மா இருக்கு. இந்த காலத்துல இளைஞரோட பார்க்கிறீங்க, என்னப்பா பண்றாருன்னு கேட்டா சும்மா இருக்கேன், என்ன இருக்கேன், சும்மா இருக்கேன், அதான் வேலை. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தேய்ச்சிட்டு விரல் தேய்ற அளவுக்கு, செல்போன் ஸ்கிரீன் தேய்ற அளவுக்கு கேட்கு. சும்மா இது சொல்றாரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்து. அந்த தீட்சையை மந்திர தீட்சையை குருவிடத்துல வாங்கி இந்த மந்திரத்தை முறையாக வாழ்க்கை முழுவதும் எவன் ஒருவன் ஜபம் செய்கின்றானோ அவனுக்கு என்ன கிடைக்கிறது, ஜபசித்தி கிடைக்கின்றது. இந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மனப்பூர்வமா இந்த இடத்துல நம்ம காலையிலிருந்து 6-7 மணிலிருந்து என்ன பண்ணிருக்கோம், 12 மணி வரை வெவ்வேறு விதமான மக்கள், வெவ்வேறு விதமான குழந்தைகள் எல்லாரும் ஒருமித்த கருத்து என்ன பண்றாங்கன்னா ஜபயத்னம், ஜபம். சாதாரணமா தினதோறும் பூஜை பண்றது வேற, இது என்ன சிறப்பாக பூஜை பண்றது. அத்தகைய பூஜையில் சொல்ல வேண்டியிருக்கு. குரு சிஷ்ய இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா மந்திர தீட்சை மட்டும் தான் சொன்னேன். சக்ஷு தீட்சை, நயன தீட்சைங்கிறது ஒன்று. 2வது சங்கல்ப தீட்சை. குரு மனசுல நினைக்கிறார், இந்த சிஷியை நல்லபடியா வரணும், டீச்சர் நினைக்கிறாங்க இந்த குழந்தை நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கணும்னு நினைச்சாதான் ஆச்சு. சங்கல்ப தீட்சை, மந்திர தீட்சை, சக்ஷு தீட்சை அல்லது நயன தீட்சை. அப்புறம் என்ன ஸ்பரிச தீட்சை. தொட்டு என்ன பண்றாரு குரு, நல்ல சன்னியாசிகளும் ஆச்சாரியர்களும் மடாதிபதிகளும் என்ன பண்ணக்கூடாது, தொட்டு வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குருவுக்கு நமஸ்காரம் செய்வது. ஒரு குரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கின்றார், அனைத்து விதங்களிலும் உயர்ந்த மானுஷ சக்தி படைத்ததாக அவர் தொட்டாலே என்ன ஷாக் அடிச்ச மாதிரி ஆகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் தொடர, அதுதான் ஸ்பரிச தீட்சை. எங்க போறாருன்னு தெரியல விவேகானந்தர். அதுக்கப்புறம் என்ன திருவடி தீட்சை, 5 தீட்சை. மாணிக்கவாசகருக்கு திருப்பதித்துறையிலே சிவபெருமான் என்ன தீட்சை கொடுக்கிறாரு, கொடுத்த மாதத்துடைய உபதேசம் திருவடி தீட்சை. தன்னுடைய பாதத்தையே என்ன பண்றாரு, எடுத்து தலைமையில் வைக்கிறார். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்ததுமே கிடைத்தது தெரியுது. அப்படிலாம் அடியார்கள் இறைவனை அவருடைய பெயரை சொல்லி அதிகங்கள்லாம் பாடி நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அத்தகைய வழிமுறையிலே நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய கலாச்சாரம், இந்த ராமகிருஷ்ண விவேகானந்தர் சாரதாசிரியர் பரம்பரையிலே நாமெல்லாம் இருக்கின்றோம். அந்த நல்ல விஷயங்களை சிந்தனை செய்து இன்று மட்டுமல்ல, தினந்தோறும் 10 நிமிஷம் காலையில பிரேயர் முடிஞ்சவுடன் வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜெபம், மனசு உருகி மனசு நினைச்சு ஜெபம் பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னா நல்லது நடக்கும். அறிவோம்.
நாராயண